ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். காரணம், ஆதிரத்தினங்கள் எவ்வளவு தியாகம் செய்திருப்பார்கள், எவ்வளவு தேகம், தேக சம்பந்தம், தொடர்புகள், இது போல எல்லாவற்றையும் விடுத்து ஒரு பாபாவை அடைய வேண்டும். அது மட்டுமா, தான் பெற்ற அனுபவத்தினை மற்றவர்களுக்கு அனுபவம் செய்வித்தார்கள். ஒரு ஆத்மாவுக்கா இல்ல 2 ஆத்மாக்களா, பல லட்சம் ஆத்மாக்களுக்கு பாபாவுடைய அறிமுகம் கொடுத்து எப்படி அனுபவம் செய்தார்கள் அப்படின்று நாம் ஒவ்வொரு நாளும் பாக்கிய விதாத்தாவிலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகான் ஆத்மா, நேற்று பார்த்தோம் அல்லவா, சண்டிகர், அதாவது பஞ்சாபிலிருந்து அம்பாலா அந்த சிட்டியிலிருந்து பிரம்மா குமாரி சரோஜ் சகோதரி எப்படி பிரம்மா பாபாவுடன் சிவபாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நேற்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு ஜெகதம்பா சரஸ்வதி மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதா மூலமாக நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறார். தன்னுடைய அனுபவத்தினை கேட்கலாமா? பிரம்மா குமாரி சரோஜ் சகோதரி, நான் 1965 ஆண்டு நடந்த விஷயம் இது. எங்கள் வீட்டிற்கு மேலேதான் பிரம்மகுமாரி ஆசிரமம் இருந்தது. ஆனால் நான் அப்பொழுது இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயா அந்த ஞானத்தில் இல்லை. ஆனால் அங்கே வருகின்ற அந்த சகோதரிகளை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவேன். அப்போ ஒரு நாள் ஒரு சகோதரி யாருடனோ சொல்லிக் கொண்டிருந்தார். என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? அதாவது நம்முடைய மம்மா இங்க வரப்போகிறார்கள். அவர் சில சமயம் சொல்கிறார், அதாவது ஜெகதம்பா வர இருக்கிறார் அப்படி என்று. இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில சில சமயம் சொல்கிறார், வைஷ்ணவி மாதா வர இருக்கிறார், இது போல. அப்ப நான் ஏன் இப்படி சொல்கின்றார்? மம்மான்றாங்க, சில சமயம் ஜெகதம்பான்றாங்க, சில சமயம் வைஷ்ணவி மாதா அப்படின்னு சொல்றாங்க, ஏன் இப்படி கூப்பிடுகிறார்கள் அப்படின்று நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். அப்போ எல்லா தேவிகளும் இங்கேயே வருவார்களா அப்படின்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்போ எங்களுடைய வீட்டுக்கு அருகில மம்மாவுடைய கார் சென்டருக்கு அருகே வந்து நின்றது. அப்போ மம்மா அந்த கார்ல இருந்து இறங்கி கொண்டே இருந்தார்கள். பிறகு நான் எல்லோருக்கும் பின்னால் இருந்தேன். ஆனால் அந்த சமயத்துல மம்மாவை நான் சரியாக பார்க்க முடியவில்லை. அதனால் நான் முன்னால் சென்று விட்டேன். அழகான அந்த அனுபவத்தினை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அம்பாலா அந்த சிட்டியில் இருந்து சரோஜ் சகோதரி அவர்கள். இப்படியாக போய் கொண்டிருக்கக்கூடிய வேளையில அப்போ நான் சிறியவளாக இருந்த காரணத்தினால் நான் முன்னால் சென்றதை பார்த்து யாரும் எதுவும் சொல்லவில்லை அந்த சமயத்துல. அப்போ மம்மா அவர்கள் அந்த காரில் இருந்து கீழே இறங்கும் பொழுது அவருடைய திருஷ்டி என் மீது பட்டது. அப்பொழுது எனக்கு மம்மா காரில் இருந்து இறங்கியதாக தெரியவில்லை. எனக்கு எப்படி தெரியுமா ஆனது அந்த அனுபவம்? சிங்கத்தின் மீதிருந்து வைஷ்ணவி மாதா இறங்கி வருவது போல எனக்கு அனுபவம் ஆனது, தெரிந்தது. அப்போ நான் குழம்பி போயே இருந்தேன் அந்த இடத்தில். நான் என்ன பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்றால், அவர் சில சமயம் வெண்ணிற ஆடையிலும், மம்மா அவர்கள் சில சமயம் சிகப்பு ஆடையிலும் தென்படுகிறாரே. அப்போ அந்த சமயத்துல நான் சகோதரி அவர்களிடம் கேட்டேன், தீதி, இவர் அணிந்திருப்பது செந்நிற ஆடையா அல்லது வெண்ணிற ஆடையா அப்படின்னு நான் கேட்டேன் பக்கத்தில் இருந்த தீதியிடம். அப்போ அந்த தீதி சொன்னார்கள், இப்பொழுது அமைதியா இரு, பிறகு நான் சொல்கிறேன் அப்படின்று அந்த சகோதரி சொன்னார் என்னிடம். அப்போ மம்மாவுடைய வரவேற்புல நானும் என்னுடைய சகோதரனும் கிராமப்புற ஆண் பெண் வேடத்தில் ஒரு நாடகம் நடித்து காண்பித்தோம் மம்மாவிடம். அப்பொழுது நான் மம்மாவிடமிருந்து
அந்த அலௌகிக அந்த ஆன்மீக கவர்ச்சியை நான் பார்த்தேன். ஆனால் அந்த காட்சி அதனை இன்று வரையிலும் என்னால் மறக்க முடியவில்லை அப்படின்று அம்பாலா சிட்டியிலிருந்து பிரம்மா குமாரி சரோஜ் சகோதரி அழகான அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நம்மிடம் அழகாக சொல்லிக் கொண்டு வருகின்றார். பிறகு மம்மாவிற்கு இந்த கன்னியர்கள் மீது, அதாவது கல்யாணம் ஆகாத குமாரிகள் மீது அளவற்ற அன்பு இருந்தது. அப்ப ஒரு சமயத்துல பட்டாலா, அது ஒரு சிட்டி. அந்த படாலாவிலிருந்து தினசரி மாலையில 40 கன்னியர்களுக்கு வகுப்பு நடைபெற்று வந்தது. அங்கு வந்த அனைத்து கன்னியர்களுமே, அதாவது பந்தனம் உடையவர்களாக இருந்தார்கள். லௌகீக பந்தனம். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு நாங்கள் அனைவரும் முரளி கேட்க வந்து கொண்டிருந்தோம் அப்படின்று எல்லாரும் அவர்கள் சொன்னார்கள் அந்த இடத்தில. அந்த ஒரு அனுபவம். உங்களுக்கு இன்னொரு அழகான ஒரு அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன். அது கேட்கலாமா? அதாவது பட்டாலாவில் ஒரு பெரிய அரண்மனை அங்கு இருந்தது. அதன் மாடியில ஆசிரமம் இருந்தது. அதாவது பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயா அப்படின்ற ஆசிரமம் இருந்தது. அந்த அரண்மனையில கீழே அந்த வீட்டு முதலாளி இருந்தார். அதாவது ஹவுஸ் ஓனர்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அவருடன் இன்னொரு வாடகைக்கு குடியிருந்தவரும், எங்களது குடும்பத்தை சார்ந்தவரும் அங்க இருந்தார்கள். அப்போ சகோதரி அவர்கள் எனக்கு பலமுறை சொல்வார்கள், "நீ ஒரு முறை அந்த வீட்டு முதலாளியை ஆசிரமத்திற்கு அழைத்து வா" அப்படின்று. "நீ அவரிடம் சொன்னால் கண்டிப்பாக அவர் கேட்பார்" அப்படின்று. ஏனென்றால், நான் மிகவும் சிறியவளாக இருந்ததால், என் மீது அவருக்கு அதிகமான அன்பு இருந்தது. அதனால் நான் என்ன சொன்னாலும் மறுக்க மாட்டார். அப்போ அந்த சமயத்துல மம்மா அவர்கள் அந்த பட்டாளாவில் வந்திருந்தார். அப்போ நான் அதிகாலையிலே சென்று முதலாளியுடைய வீட்டினுடைய கதவை தட்டிக் கொண்டே இருந்தேன். அவரும் வந்து கதவை திறந்தார். உடனே நான் சொன்னேன், "மாமா, இன்று நீங்கள் கண்டிப்பாக மேலே உள்ள அந்த ஆசிரமத்திற்கு வந்தே ஆக வேண்டும்" அப்படின்னு. அப்ப அவர் சொன்னார், "நான் ஒரு வினாடி கூட குடிக்காமல் இருக்க முடியாது." அதாவது தண்ணீர், பீர் பாட்டில் அந்த மாரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? "இந்த நிலையில் நீ என்னை அந்த தேவிகளிடம் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாயே, இது முடியாத காரியம்." அப்ப நானும் சொன்னேன். மிகவும் பிடிவாதமாக அங்கேயே அமர்ந்து கொண்டேன். அப்போ நான் சொன்னேன், "எதுவரையில் நீங்கள் வரவில்லையோ, அதுவரையில் நான் இங்கிருந்து நகர மாட்டேன்" அப்படின்று. "இன்று நீங்கள் குளியல் முடித்து வாருங்கள். குளித்துவிட்டு வாருங்கள். நான் உங்களை அழைத்துக் கொண்டு அங்கே ஆசிரமத்திற்கு செல்வேன்." அப்போ குளித்து வந்த உடனேயே அந்த ஓனர், நான் அவருடைய இரு கைகளையும் பிடித்துக் கொண்டேன். அப்போ அவர் அந்த பாட்டிலையும் தொடவே விடவில்லை. அதனால் இப்பொழுது நீங்கள் வந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னேன். எவ்வளவு அழகான ஒரு சேவை பாருங்கள். இதுதான் உண்மையில உண்மையான ஒரு சேவை. ஈஸ்வரிய சேவை. அப்போ அந்த அ வீட்டு ஓனரு அவருடைய வேறு வழி இல்லாமல் என்னுடன் வந்தார். அப்பொழுது அங்கே மம்மாவுடைய வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. பிறகு நாங்கள் கதவு அருகே சென்ற உடனேயே, அங்கு உள்ளிருந்த காட்சிய பார்த்தவுடன், அவரது வாயிலிருந்து வந்தது எது தெரியுமா? "ஓ! இதுவோ வைஷ்ணவி மாதாவுடைய தர்பார் அல்லவா?" அப்படின்னு சொல்லிக்கொண்டே என்னுடைய கைகளை விடுவித்து, தானாகவே உள்ள சென்று விட்டார் அந்த அறையில. அப்போ நேராக மம்மாவிடம் சென்று அவருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டார். அப்பொழுது மம்மா சொன்னார் அவரிடம், "நல்லது குழந்தாய், வந்து விட்டீர்களா? வாருங்கள், நலமா?" அப்படின்று சொன்னார். "ஆம் தாயே, நலமே" அப்படின்று அந்த குடிகாரர் சொன்னார். அன்றைய நாள் முதலாக இன்று வரை அவர் குடியை தொட்டு பார்த்தது இல்லை. இதற்கு முன்பு காலை, மதியம், மாலை, இரவு அப்படின்று குடித்துக் கொண்டே இருந்தார் அவர்.
பாருங்கள் எவ்வளவு அனுபவம். இப்படியாக இன்று மிக உறுதியான வைஷ்ணவனாக மாறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த வீட்டு ஓனர். இப்படியாக மம்மாவிடம் அந்த அளவிற்கு அலௌகிக சக்தி இருந்தது. எதிரில் வருபவர் குழந்தையோ, எதிரில் வருபவர் வாலிபரோ, எதிரில் வருபவர் வயோதிகரோ யாராக இருந்தாலும் காந்தத்தை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய அந்த ஊசியை போன்று எல்லோருமே ஈர்க்கப்பட்டு வந்தார்கள் மம்மாவிடம். அதனால் தான் தன்னுள் குடிகொண்டிருந்த அந்த அசுத்த தன்மையை தியாகம் செய்து விட்டார்கள் எல்லோரும். பாருங்கள் எவ்வளவு மம்மா அவர்கள் அசுர சம்ஹாரிணியா இருந்திருக்கின்றார். இப்படியாக போய் கொண்டிருக்கக்கூடிய வேளையில பெரும்பாலும் மம்மா காலையில 3:30 மணிக்கு தயாராகி எல்லா வேலையும் முடித்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்து விடுவார். அப்போ ஒரு நாள் 3:15 மணிக்கு தயாராகிவிட்டு வெளியில் வந்து விட்டார் மம்மா அவர்கள். அப்பொழுது ஜமுனா தாதி அவர்கள் அவரிடம் கேட்டார், மம்மா இன்னும் நேரமே ஆகவில்லையே, நீங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக வெளியில் வந்து விட்டீர்கள் அப்படின்று சொன்னார். இன்று ஒரு பக்தர் என்னை சந்திக்க வர இருக்கிறார், அதனால என்னை போக விடுங்கள். அப்பொழுது மம்மா திரைக்கு உட்புறம்தான் இருந்தார். அப்போ அதற்குள் ஒரு சகோதரர் அமிர்தசரிலிருந்து வந்து சேர்ந்து விட்டார் அந்த இடத்துல. அப்போ அவர் தன்னுடைய காரில் இருந்து இறங்கி 3வது மாடிக்கு ஏறி ஓடோடி வந்து கொண்டிருந்தார். ஏனென்றால் மம்மா அவர்கள் 3வது மாடியில் தான் இருந்தார். அவர் பாடல் பாடிக்கொண்டே இருந்தார். தாயே, உன் வாசலில் நிற்கின்றேன். ஜெய அம்ப ஜெகதம்பா காளி மண்டையோடு தரித்தவளே. மம்மாவை நின்று கொண்டு அவருக்கு தரிசனம் கொடுத்து பிறகு சொல்கிறார், குழந்தாய், நீங்கள் பக்தனாகி பாடல் பாடிக்கொண்டே இருப்பீர்களா, அல்லது குழந்தையாக மாறி தாயிடமிருந்து ஏதேனும் அடைவீர்களா அப்படின்னு கேட்டார். தாய் தன் குழந்தையை அடைந்து விட்டார். அப்போ நீங்கள் உங்களது தாயை அடைந்து விட்டீர்களா? அவர் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி மம்மாவுடைய பாதத்தில் விழுந்து விட்டார். அது மட்டுமா, அவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார். பிறகு மம்மா அவர்கள் அவரை வகுப்பில் அமர வைத்து ஞானம் புரிய வைத்து பிரசாதம் வழங்கினார். இப்படியாக மாதேஸ்வரி அவர்கள் பக்தர்களையும் திருப்திப்படுத்தினார் சங்கமுகத்தில். அது மட்டுமா, அவருடைய வருகை கூட முன்னதாகவே தெரிந்து கொண்டிருந்தார். இப்படியாக மம்மா குழந்தைகள் மற்றும் பக்தர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த கல்ப தருவாக விளங்கினார் இந்த சங்கமுகத்துல. அதனால்தான் ஜெகதம்பா பக்தர்களுக்கு பிரியமானவராக இருந்து சென்று விட்டார் இந்த சங்கமுகத்தில். அப்படி என்று இவ்வளவு நேரமாக நம்மிடம் அம்பாலாவில் இருந்து பிரம்மா குமாரி சகோதரி தீதி அவர்கள் அழகான தன்னுடைய அனுபவத்தினை மம்மாவுடைய அந்த அனுபவம் அனைத்து தேவிகளுக்கும் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அந்த சகோதரி அவர்கள் அவர் அணிந்து கொண்டிருந்து கொண்ட ஆடை சிவப்பு ஆடையா அல்லது வெண்ணிற ஆடையா என்று குழப்பத்தில் இருந்தார். இது போல மம்மா அவர்கள் அசுர சம்ஹாரிணியாக இருந்து பக்தர்களுக்கு பிரியமானவராக இருந்து அழகான அந்த அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக நம்மிடம் சொன்ன மகானாத்மா சரோஜி அவர்களுக்கு பாப்தாதாவின் சார்பாகவும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள எவ்வளவு அழகான ஒரு அனுபவம் பாருங்கள். பார்க்கலாம், நாளைக்கு இன்னொரு அழகான ஆத்மாவை பற்றி இந்த பாக்கிய விதாத்த மூலமாக அனுபவம் செய்யலாம். அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாத்தாவிலிருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். காரணம், ஆதிரத்னங்கள் எவ்வளவு தியாகம் செய்திருப்பார்கள், எவ்வளவு தேகம், தேக சம்பந்தம், தொடர்புகள், இது போல எல்லாவற்றையும் விடுத்து ஒரு பாபாவை அடைய வேண்டும். அது மட்டுமா, தான் பெற்ற அனுபவத்தினை மற்றவர்களுக்கு அனுபவம் செய்வித்தார்கள். ஒரு ஆத்மாவுக்கா, இல்ல 2 ஆத்மாக்களா, பல லட்சம் ஆத்மாக்களுக்கு
பாபாவுடைய அறிமுகம் கொடுத்து எப்படி அனுபவம் செய்தார்கள் அப்படின்று நாம் ஒவ்வொரு நாளும் பாக்கிய விதாத்தாவிலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா நேற்று பார்த்தோம் அல்லவா, சண்டிகர் அதாவது பஞ்சாபிலிருந்து அம்பாலா அந்த சிட்டியிலிருந்து பிரம்மா குமாரி சரோஜ் சகோதரி எப்படி பிரம்மா பாபாவுடன் சிவபாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நேற்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு ஜெகதம்பா சரஸ்வதி மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதா மூலமாக நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறார். தன்னுடைய அனுபவத்தினை கேட்கலாமா? பிரம்மா குமாரி சரோஜ் சகோதரி, நான் 1965 ஆண்டு நடந்த விஷயம் இது. எங்கள் வீட்டிற்கு மேலேதான் பிரம்மகுமாரி ஆசிரமம் இருந்தது. ஆனால் நான் அப்பொழுது இந்த பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயா அந்த ஞானத்தில் இல்லை. ஆனால் அங்கே